ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆண் குழந்தை வேணும் அப்படின்றது அந்த காலத்தில் தான் ரொம்ப என்னென்னா பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னமும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஆண் குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஐவிஎஃப் பண்ணிக்கிறது, ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்றது, அப்புறம் நிறைய செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் தான் இருக்கணும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையாலும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஏன்னா குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். பட் இருந்தாலும் இந்த சமூகம் உருவாக்கி வச்சுருக்கு. அப்படி ஆண் குழந்தை பின்னாடி நமக்கு பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க, சந்ததி பெருகிறதுக்கு வேணும். இன்னொன்று பெண் குழந்தை வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆண் வாரிசு இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய என்னென்னா காரணம் இருக்குது. அப்படி இருந்தாலுமே சில பேர் இது மாதிரி ரீசனுக்காக ஆண் குழந்தை வேணும்னு நினைப்பாங்க. சில பேர் ஃபஸ்ட்டு எனக்கு பெண் குழந்தை இருக்குது, செகண்ட் எனக்கு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி சில பேர் செகண்ட் பேபிக்கு ஆண் குழந்தை ட்ரை பண்ணுவாங்க. இப்படி இவ்வளவும் இருக்கும்போது நம்ம ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை பிறக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணுடைய எஜாக்குலேஷன் டைம், அதாவது விந்து விளையிற டைம் எப்படி வச்சுக்கணும்னா, இன்டர்கோர்ஸ்க்கு 4 to 5 days முன்னாடியே எஜாக்குலேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்பேஷனை அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது ஆண்கள் என்னென்னா, நீங்கள் இப்போ இன்டர்கோர்ஸ் இருக்க போகிறீங்க குழந்தைக்காக அப்படின்னா ஒரு 4 to 5 days அந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதை நிறுத்திக்கணும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் டைம் இப்போ பெண்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ பீரியட் ஆகி 14வது நாள் ஓவலேஷன் நாள் அன்றைக்கி நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 days 4 daysக்கு நீங்கள் விந்து வெளியேற்றக்கூடாது. அதாவது மாஸ்டர்பேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் விந்தணுவில் ஆண் குழந்தைக்கான ஒய் குரோமோசோம் ஸ்பெர்ம்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த உயிரினு நிறையவே இருக்கும். ஸோ ஒய் குரோமோசோம் அதிகம் இருக்கிற ஸ்பெர்ம் பெண்ணோட எக்கை மீட் ஆகும்போது பாய் பேபி பிறக்கிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ கேர்ள் பேபி பாய் பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னென்னா நம்ம பெண்கள்கிட்டருந்து XX ஆண்கள்கிட்டருந்து XY இந்த மாதிரி குரோமோசோம் என்னென்னா அடிப்படையில் தான் நமக்கு பாலினம் உருவாகுது. ஸோ அதை நான் வீடியோ கிளிப்பு கடைசியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி தான் நமக்கு நடக்கும். ஸோ பாலினம் தீர்மானிக்கிறது ஆண்கள்கிட்டருந்து தான். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அதுக்கு தான் இந்த ஒய் குரோமோசோம் அதிகமாக இருக்க தான் உடலுறவுக்கு முன்னாடி நீங்கள் விந்தணு வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் வேகமாக போட்டி போட்டு போய் பாய் பேபி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு அறிவியல் ரீதியாக என்ன செஞ்சால் ஆண் குழந்தை பிறக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த டவுட் இருக்கும். இப்போ சில ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, பிறப்புறுப்போட pH லெவல் சூழ்நிலையை வச்சு தான் உங்களுக்கு ஆணா பெண்ணா தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வஜைனா பகுதி pH லெவல் 3.8 to 4.5 அமிலத்தன்மையாக இருக்கும். இது நமக்கு காரத்தன்மையாக மாறும்போது நமக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வஜைனா பகுதி காரத்தன்மையாக இருக்கணும். ஆசிடாக இருந்தால் பெண் குழந்தை அதிகமாக பிறக்கும், காரத்தன்மையாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காரத்தன்மை வாய்ந்த இடத்துல ஆண் குழந்தை செல்கள் அதிகமாக உயிர் வாழும். இப்போ உங்கள் அமிலத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தை செல்கள் அழிஞ்சிடும். ஸோ ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ காரத்தன்மையாக நம்ம இருந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலம் காரம் அப்படின்றது நிறைய உங்களுக்கு கன்ஃபியூஷனாக நினைக்கிறேன். ஒன்று தான் காரத்தன்மை அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம காரத்தன்மை அதிகமாக இருக்க ஃபுட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அது என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உடலுறவு, அதாவது தம்பதிகள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது பெண்கள் ஆர்கசம் அடையணும், அதாவது உச்சம் அடையணும். அப்போ தான் அந்த வஜைனலோட மீடியம் ஆசிடாக இருக்கிறது பேஸாக உங்களுக்கு மாறும், அதாவது காரத்தன்மை அல்கலைன் மெத்தடாக மாறும். இப்படி மாறும்போது ஒய் குரோமோசோம் நல்லாவே உள்ளே போகும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் நல்லா ஒரு டீப் பெனிட்ரேஷன் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்னென்னா சர்விக்ஸ்க்கு என்னென்னா போகும். அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி டாகி பொசிஷன், மிஷினரி பொசிஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நியர்பை சர்விக்ஸில் இருக்கும்போது அந்த ஸ்பெர்ம் உடனே ஒய் குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா
நல்லாவே வந்து ஆர்கசம் அடைஞ்சிச்சு அப்படின்னா ஆல்கலைனாக மாறி உங்களுக்கு பாய் பேபி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக வந்து பெண்கள் வந்து உச்சமடையணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு தொடர்ச்சியாக உடலுறவில் ஈடுபடக்கூடாது. அதாவது அடிக்கடி நீங்கள் வந்து ஈடுபடக்கூடாது. இப்படி அதிகமாக இன்டர்கோர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது பெண் குழந்தை செல்கள் வந்து தவிர்க்கப்படும். ஸோ வந்து ஆண் குழந்தை செல்கள் வந்து அதிகமாக உருவாகும். ஸோ அது உருவாகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த இன்டர்கோர்ஸை கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும் முக்கியமாக. அப்போ தான் ஓவலேஷன்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் தாம்பத்தியம் இப்போ இன்டர்கோர்ஸ் முடிஞ்சு, அதாவது உடலுறவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வலது பக்கம் திரும்பி படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரைட் சைடு வந்து நீங்கள் டர்ன் ஆகி படுக்கணும். நீங்கள் இப்போ இன்டர்கோர்ஸ் முடிஞ்சு டக்குன்னு நீங்கள் உடனே படப்படன்னு வந்து இல்லாமல் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் வந்து அப்படியே வந்து வலது பக்கம் வந்து திரும்பி படுக்கணும். உடனே வந்து எழுந்திருக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு பாத்ரூம் போகணுன்னா போயிட்டு வந்து நீங்கள் உடனே வாஷ் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் வந்து வலது பக்கம் திரும்பி படுக்கணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் காலையில் வரைக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் வரைக்கும் அப்படியே நீங்கள் வந்து அந்த ரைட் சைடு வந்து திரும்பி படுத்துகிட்டே இருக்கணும். வலது பக்கம் திரும்பி படுத்து இருந்தால் 100% நடக்குன்னு வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆண்கள் வந்து இறுக்கமான உடை அணியக்கூடாது. அதாவது ரொம்ப டைட்டாக வந்து ஜீன்ஸு இல்லை வந்து என்னென்னா பேண்ட் அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து உங்கள் உடல் வெப்பத்தை வந்து வெளியேற்ற முடியாது. ஸோ உடல் வெப்பநிலை வந்து அதிகப்படுத்தும். அப்போ வந்து அதிகமாக வந்து வெப்பநிலை இருக்கும்போது ஆண் குழந்தையோட செல்கள் வந்து குறையும். ஸோ ஒய் குரோமோசோம் செல்கள்லாம் வந்து ரொம்பவே குறையும். ஸோ உடம்பு ஹீட்டை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா ஆண் குழந்தை செல்கள் வந்து அதிக ஹீட்டை தாங்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த டைட் ஜீன்ஸு ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எப்படி வந்து பாய் பேபி கேர்ள் பேபி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் இந்த கிளிப்பு. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். ஸோ செக்ஸ் குரோமோசோம் வந்து ஆண்கள்கிட்டேருந்தையும் பெண்கள்கிட்டேருந்தையும் எப்படி வருது, ஸோ அந்த ஸ்பெர்மும் எக்கும் மீட் ஆகுது, எந்த குரோமோசோம் வந்து நமக்கு கேர்ள் பேபியாக மாறுது பாய் பேபியாக மாறுதுன்ற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாலே புரியும். ஸோ வந்து ஆண்கள்கிட்டருந்து தான் நமக்கு அந்த எக்ஸு ஒய்ன்றது டிஃப்ரென்ஷியேட் வரும். பெண்கள்கிட்டருந்து எப்பயுமே எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு சித்தர்கள் சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது ஒற்றைப்படை எண்ணில் இல்லாமல் இரட்டைப்படை எண்ணில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆட் நம்பர்ஸில் ஒற்றைப்படை எண்ணில் 1, 3 அதில் வந்து நீங்கள் அந்த டேட்டில் வந்து இன்டர்கோர்ஸ் இல்லாமல் இரட்டைப்படை எண் 6, 8, 10 இந்த மாதிரி டேட்டில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பீரியட்ஸ் ஆன நாள்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணி 2வது நாள், 4வது நாள், 8வது நாள் அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவாங்க. ஜோதிட அடிப்படையிலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சொல்லுவாங்க. அதில் நான் முக்கியமாக ஒரு 4 இது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 4வது நாள் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்து ஆண் குழந்தை பிறந்தால் ரொம்ப அந்த குழந்தை பக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 8வது நாள் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்து ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பிரியமாக மிகவும் வந்து அன்பாக இருப்பாங்க. அப்புறம் 10வது நாள் அந்த மாதிரினா பேரும் புகழும் அந்த மாதிரி நல்லா வந்து வருவாங்க. 12வது நாள் இருந்தாங்கன்னா தர்மம், சிந்தனை இந்த மாதிரிலாம் நிறையவே அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 14வது நாள் அப்படின்னா ரொம்ப அறிவும் ஆற்றலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 16வது நாள் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்து பிறந்துச்சு அப்படின்னு ஆண் குழந்தைனா பெரும் செல்வந்தர அரசனாகும். இதெல்லாமே வந்து சொல்லுவாங்க. 6வது நாள் கொஞ்சம் வறுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் ரொம்பவே நம்பப்படுதுங்க. ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தேன்ல என்னென்ன ஃபுட்டு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய சத்து பொருட்கள் எடுக்கும்போது ஆண் குழந்தை பிறக்கும். முக்கியமாக பொட்டாசியம், சோடியம், அர்ஜினைன் எடுக்கும்போது ஆண் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து காரத்தன்மை ஃபுட்ஸு நீங்கள் வந்து எடுக்கும்போது வஜைனாவோட pH லெவல் அதிகமாகும். அதுக்கப்புறம் சர்விக்ஸோட மியூக்கஸ் வந்து அதிகமாகும். இன்னொன்று கருவுறும் தன்மையெல்லாம் வந்து சரி பண்ணும். ஸோ இதெல்லாம் என்னென்ன ஃபுட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல்கலைன் ஃப்ரூட்ஸு, ஆல்கலைன் வெஜிடபிள்ஸு, நீங்கள் வந்து சிக்கன், மீட்ஸு, நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து சாப்பிடலாம். முக்கியமாக என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னு வாழைப்பழம் வந்து என்னென்னா நிறையவே பொட்டாசியம், சோடியம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா வாழைப்பழம் கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிடலாம். செவ்வாழை வந்து டெய்லியும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. விந்தணுக்கள் அதிகரிக்கும், பெண்களுக்கும் நல்லது. அதுக்கப்புறம் காளானில் வந்து விட்டமின் டி, பொட்டாசியம்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ விந்தணு ஆரோக்கியத்துக்கும் வந்து காளான் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் காளான் மஷ்ரூமு சூப்பு இல்லை பிரியாணி அந்த மாதிரி நிறைய காளான் அதிகமாக இருக்க ஃபுட்டை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கோங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ஆரஞ்சு, லெமன் இது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து என்னென்னா நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து சோடியம், விட்டமின் டிலாம் நிறையவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சால்ட்டி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்பளம், ஊறுகாய் அதெல்லாமே வந்து காரத்தன்மை கொஞ்சம் அதிகப்படுத்தும். பட் ரொம்ப எடுத்துக்க வேணாம், இருந்தாலும் நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து காரத்தன்மை அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ச் ஃபுட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். அதாவது மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, ரைஸு, பழைய சாதம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ச் நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ச் உள்ள ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ ஃபுட்ஸ் வந்து என்னென்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சித்தர்கள் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் சொன்னது சூரியக்கலை, சந்திரக்கலை அப்படின்றதுலாம் இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஆண்கள் வந்து ரைட் சைடு நாஸ்ட்ரில், அதாவது ரைட் சைடு வலது பக்கம் வந்து மூச்சு அதிகமாக விட்டால் அப்படின்னா சூரியக்கலை சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கம் வந்து என்னென்னா விட்டால் அதிகமாக மூச்சு இழுத்து விட்டால் அது வந்து என்னென்னா சந்திரக்கலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு நாஸ்ட்ரில் அதிகமாக மூச்சு விடும்போது நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா பாய் பேபி பிறக்கும் அப்படின்னும், லெஃப்ட் சைடு வந்து சந்திரக்கலை அதிகமாக இருக்கும்போது கேர்ள் பேபி பிறக்கும் அப்படின்னு வந்து என்னென்னா சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் இதுக்கு வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும். ஏன்னா ஏர்லி மார்னிங் தான் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து அந்த நாஸ்ட்ரிலில் வந்து தெரியும் மூச்சு விடுறது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருங்க. இது எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, நீங்கள் வந்து நைட்டே வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கணும். அதாவது அரை வயிறு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் உங்களுக்கு கண்டிப்பாக பசிக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் எந்திரிக்கும் போது நீங்கள் வந்து மூச்சு வந்து என்னென்னா ஆண்கள் உங்கள் கணவனோட மூச்சு பகுதி வந்து மூக்கில் வந்து கை வச்சு பாருங்கள். மூச்சு பகுதி வந்து எந்த சைடு வந்து மூக்கில் வந்து நல்லா வருது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அந்த சைடு நீங்கள் வந்து வலது சைடு அதிகமாக இருக்கிற டைம் வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு இருங்க. இது வந்து சித்தர்கள் சொன்னது, சூரியக்கலை, சந்திரக்கலையெல்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முழு நிலவு, அதாவது முழு நிலவு நீங்கள் இருக்கும்போது இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா பாய் பேபி பிறக்கும் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறம் வலது பக்கம் படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சித்தர்கள் வந்து ஆண்கள் வந்து உடலுறவுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வந்து ஒரு பாலோ இல்லை தண்ணியோ அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு நீங்கள் ரைட் சைடு வந்து வலது பக்கம் வந்து கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து மாதவிடாய் பீரியட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த 6, 8, 10 இரட்டைப்படை எண்ணில் நீங்கள் கணக்கு பண்ணி உடலுறவு இருந்து முடிச்சதுக்கப்புறம் வலது பக்கம் படுக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சித்தர்கள் சொன்னது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆண் குழந்தை அப்படின்றது வந்து ஆண்கள்கிட்ட தான் வருது. பாலினம் வந்து ஆண்கள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும். அதேமாதிரி இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு முக்கியமாக உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் குலதெய்வம், அதாவது உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட குலதெய்வத்தை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம என்ன தான் வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக சித்தர்கள் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலும் கடவுள் பக்தின்னு ஒன்று இருக்குது. கடவுளோட அனுகிரகம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இது மாதிரி முருகனுக்கு, கிருஷ்ணருக்கு இது மாதிரிலாம் விரதம் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நிறையவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமே வருது. இது மாதிரி நீங்கள் சஷ்டி இது மாதிரிலாம் இருக்கலாம். நிறையவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நல்லா வந்து ப்ரேயர் பண்ணி நல்லா வந்து சாமி கும்பிட்டு மனசார வேண்டிக்கோங்க. ஆண் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளோட அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் போஸ்ட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.